இந்த வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு விரதம் இருக்கக்கூடிய முறையை தான் பார்க்க போறோம். 6 நாள் விரதம் இருக்கிறவங்க, 3 நாள் விரதம் இருக்கிறவங்க, ஒரே ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும், இதனுடன் சேர்த்து பூஜை எப்படி செய்யணும், நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற, இதை பற்றி எல்லாமே தெளிவான தகவல்கள் இந்த பதிவில் சொல்ல போறேன். பதிவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க, தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே வைகாசி விசாகம் முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு ஏற்ற ஒரு நாள்னு சொல்லலாம். முருகப்பெருமான் அசுரர்களை அழித்து தேவர்களை காப்பதற்காக சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அவதரித்த நாளை தான் வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்றோம். இந்த நாள்ல விரதம் இருந்து மனதார முருகன் கிட்ட நீங்க எந்த ஒரு வேண்டுதல்கள் வைத்தாலும் சரி, அந்த வரம் உங்களுக்கு கிடைக்கும். மன கஷ்டம்,